நிலை வாழ்வை நோக்கி தவக்காலத்தின் 13வது நாள் தியானம். ஜோர்தானில் 7 முறை மூழ்கி எழும் நலம் பெறுவீர் என்கிறார் எலிசா இறைவாக்கினர். நாகமான் சீரியா நாட்டின் படைத்தலைவன், ஆஸ்தி, செல்வாக்கு, அதிகாரமுடைய ஒரு மனிதன். இவருக்கு தொழுநோய் ஏற்பட்டு அவஸ்தைப்படுகிறார். இந்நோய் சமூக உறவை பிரித்து தனிமைப்படுத்துகிற ஒரு நோய். இஸ்ரவேல் நாட்டின் அடிமை பெண்ணாகிய சிறுமியிடமிருந்து மீட்பின் செய்தி நாமானின் மனைவி ஊடாக நாமானுக்கு கிடைக்கிறது. உடனடியாக எலிசா இறைவாக்கினரை தேடி இஸ்ரவேல் நாட்டுக்கு வருகிறார். எலிசா இறைவாக்கினன் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. தன் பணியாளர்கள் மூலம் ஜோர்தானில் 7 முறை மூழ்கி எழும் நலம் பெறுவீர் என அனுப்பிவிடுகிறார். இது நாமானுக்கு கோபத்தை வர செய்தது. அவர் எதிர்பார்ப்பிற்கு முரணான செயலாக காணப்படுகிறது. அவர் திரும்பி போக தீர்மானித்தார். அவரின் செல்வாக்கு, அதிகாரம், அந்தஸ்து இவை தனக்குள் இருந்த எதிர்பார்ப்பின்படி காரியம் நடக்க வேண்டும் என்பதை தூண்டியது. அதற்கு முரணான செயற்பாடுகளை நிராகரிக்க தூண்டியதால் கோபத்துடன் திரும்பினார். அவரின் பணியாளர் குறுக்கிட்டு இதை செய்து பார்ப்போமே என்ற பணிவான வேண்டுகோள் அவரை நலம் பெற வழி நடத்தியது என்பதை காண்கிறோம். நாமானின் நலத்தில் பலர் கரிசனை காண்பித்தனர். அதன் பயனாக நாகமான் தன் பிடிவாதத்தை, அந்தஸ்தை, அதிகாரத்தை, செல்வாக்கை விட்டு இறங்கி வந்தார். இந்த மனநிலை அவரை ஜோர்தானுக்கு நடத்தியது. அங்கு அவர் இறைவாக்கினரின் சொல்படி செய்து நலம் பெறுகிறார். இக்காலத்தில் நாம் நம்மில் இருக்கும் பிடிவாதங்கள், செல்வாக்கு, அதிகாரம் இவற்றை விட்டு இறை வாக்குக்கு செவிசாய்த்து கீழ்ப்படிவுடன் நிலை வாழ்வை நோக்கி பயணிப்போம். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். ஆமென்.